நட்புகளே வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற திருக்கோவில் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயில் திருவான்மியூர். மருந்தீஸ்வரர் என்ற பெயர் வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியரோட தீராத வயிற்று வலியை போக்க சிவபெருமான் மூலிகைகள் தந்து திருமண கோலத்தில் காட்சி தந்ததாகவும், சிறுவயதில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட வால்மீகி மனம் திருத்தி சிவபூஜைகள் செய்து வழிபட்ட தலம் என்பதாலும் இவர் மருந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்குள்ள மூலவர் மேற்கு நோக்கியும், தாயார் திரிபுர சுந்தரி தெற்கு நோக்கியும், இவரோட பிள்ளைகளான விநாயகர் முருகன் கிழக்கு பகுதியை நோக்கியும், கிழக்கு கோபுரத்தின் பக்கத்தில் தெப்பக்குளம் இருப்பது ரொம்பவே சிறப்பு. மூலவர் ஏன் மேற்கு நோக்கி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தீராத சிவபக்தரான அப்பர் வேளச்சேரி பகுதியில் வசித்ததாகவும், தினமும் திருவான்மியூர் வந்து சிவபூஜைகள் செய்து வழிபட்டதாகவும், ஒரு சமயம் நீர்கள் சூழ்ந்து வேளச்சேரி முழுவதும் தண்ணிக்கடா காட்சியளித்ததாகவும், பக்தனை காக்க சிவபெருமான் மேற்கு பக்கம் திரும்பி அந்த சூழ்நிலையை சரி செய்தாலும் இவர் மேற்கு பக்கமே திரும்பியிருக்கார் மூலவர். மூலவர் லிங்கத்தின் மேலே பசுவோட கால் குழம்பு தடம் பதிந்திருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம மகரிஷி வசிஷ்டர் சிவபூஜைகளுக்காக காமதேனு பால் தர தாமதமானதால் கோபப்பட்டு காமதேனுவை பூலோகத்தில் பசுவாக பிறப்பாய் என சாபமிடுறார். காமதேனும் மனம் திருந்தி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து சாபம் நீங்கள் வழி கேட்டு அதற்கு வசிஷ்டர் திருவான்மியூர் சென்று சுயம்புவாக தோன்றிய சிவபெருமான தினமும் பால் சொரிந்து வழிபட்டு வந்தால் சாபம் நீங்கும் என்றும் சொல்லி அனுப்பிடுறார். காமதேனும் இங்கே வந்து தினமும் பால் சொரிந்து சாப விமோசனம் பெறுறாங்க. அதனால தான் லிங்கத்தோட மேலே பசுவோட கால் தடம் பதிந்திருக்கும். இங்குள்ள சிவனை வழிபட்டால் நாள்பட்ட நோய்கள் நீங்கும் என்பது பக்தர்களோட மிகப்பெரிய நம்பிக்கை. ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.